नित्यानन्देश्वरसमारम्भां नित्यानन्देश्वरिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். உலகம் முழுவதிலும் நித்யானந்த தொலைக்காட்சி, ஷாலினி தொலைக்காட்சி, முகநூல் நேரடி ஒளிபரப்பு, சமூக வலைதளமான யூடியூப் நேரடி ஒளிபரப்பு போன்றவற்றின் மூலம் நம்மோடு இணைந்திருக்கும் அன்பர்கள், சீடர்கள், பக்தர்கள், பார்வையாளர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதையும் செலவு செய்து சேமித்து வைத்திருக்கும் செல்வத்தை துறந்து விடுவது கூட சுலபம். ஏனென்றால் சில நேரத்தில் அந்த செல்வத்தை காப்பாற்றுவது பெரும் தலைவலியாக இருக்கும். ஒரு நாய் உங்கள் துரத்தும் பொழுது நீங்கள் வேகத்தை நினைத்தீர்களானால் ஒலிம்பிக்கில் மெடலை பெற்று விடலாம். ஆனால் அதோடு நிறுத்தினால் வாழ்க்கை நிற்காது. தொடர்ந்து அதே வேகத்தில் ஓடிக்கொண்டே இருந்தால்தான் மெடல் உங்களோடு இருக்கும். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். சர்வைவல், சர்வைவல் உணர்ச்சி மேற்படும் பொழுது உங்கள் வேகம் அதிகரிக்கும். ஒலிம்பிக் வீரர்களை விட அதிகமாக ஓடுவீர்கள். ஆனால் அதே வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தால் மட்டும்தான் நீங்கள் பெற்றதை நிலை பெற்றுக் கொள்ள முடியும். பணமும் அப்படித்தான். ரொம்ப வேகமா ஓடினால் கிடைத்துவிடும். கிடைத்த பிறகும் தொடர்ந்து ஓடினால்தான் தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதனால் வாழ்க்கை முழுவதும் செலவு செய்து சேமித்த பணத்தை இழந்து விடுவது கூட எளிது. ஆனால் வாழ்வு முழுவதும் செலவிட்டு சேர்த்து வைத்த மன அமைப்பை இழப்பது கடினம். அது நல்லதோ கெட்டதோ, நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி, இழப்பது கடினம். சைவ உணவையே வாழ்க்கை முறையாக, மன அமைப்பாக, உடல் அமைப்பாக கொண்டு வாழ்ந்த 50 ஆண்டுகள் வாழ்ந்துவிட்ட ஒருவரை அந்த மன அமைப்பை, உணவு பழக்கத்தை விடச் சொல்வது சாத்தியமே இல்லை. ரொம்ப கஷ்டப்படுவார். நாமெல்லாம் நினைக்கலாம் சைவத்தை விடுறது ரொம்ப ஈஸியாச்சு சாமி, அசைவத்தை விடுறது தான் ரொம்ப கஷ்டம். இல்லை, மன அமைப்பாக எது மாறிவிட்டு இருந்தாலும் நன்றோ தீதோ விடுவது சாத்தியமில்லை. மணிவாசகப் பெருமானுக்கு நேர்மையும் நியாயமும் நாணயமும் மன அமைப்பாகவே மாறிவிட்டிருந்தது. ஏனென்றால் தனக்கென்று ஒரு சுகமும் சுயநலமும் தேவையும் இல்லாதவர். ஞானசம்பந்த பெருமான் கொஞ்சம் சுகவாசி. நல்ல முத்து பல்லக்கு, சேவகர்கள், பணியாட்கள், பத்திரம், குடை, பட்டம். அரசன். பாண்டி நாடே அவர் பாதத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அரசனை என்னுடைய ஆணைப்படி ஆட்சி செய்வாய் என்று அரசாழ்வர் ஆணை நமதே என்று ஆணையிடுகின்றார். இன்னமும் மதுரை ஆலயத்தின் கொடிமரத்தில் கூட ஞானசம்பந்த பெருமான் திருமேனியே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆலய ஸ்தாபகருடைய திருமேனி கொடிமரத்தில் பொறித்து வைக்கப்படுவது ஆகமத்தின் வழக்கம். மதுரை ஆலயத்தின் ஸ்தாபகர் இடத்திலேயே ஞானசம்பந்த பெருமான் திருமேனி பொறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆலயத்தின் கொடிமரத்தை பார்த்தீர்களானால் தெரியும். அண்ணன் ஆலவாய் உடையான் ஒருபுறம், என் அப்பன் ஞானசம்பந்த பெருந்தகை மறுபுறம். அரசாழ்வர் ஆணை நமதே என்று
ஆளும் ஆண்ட பரம்பரை ஞானசம்பந்தப் பெருமான். சுந்தரமூர்த்தி நாயனாரோ சங்கிலி நாச்சியாரும் பறவை நாச்சியாரும் சுற்றி இருக்க சிவபோதத்தோடு சுகபோகமாகவும் வாழ்ந்தவர். ஆனால் மாணிக்க வாசகப் பெருமானோ எந்த விதத்திலுமே தனக்கு என்று ஒன்றையுமே தேடாதவர், சேர்க்காதவர். நேர்மை, நாணயம், கண்ணியம் இவைகள் எல்லாவற்றின் மொத்த வடிவம் மணிவாசகப் பெருமான். அரசனுக்கு எந்த அளவுக்கு நேர்மையோடு இருந்திருந்தால் பாண்டி நாட்டு அரசன் முதலமைச்சு பதவி கொடுத்து அமர்த்தி இருப்பான். பிறப்பால் பிராமணர் என்றாலும் பாண்டி நாட்டு அரசன் முதலமைச்சராகவே அமர்த்தி வைத்திருந்தான் மணிவாசகப் பெருமானை. தன்னுடைய சுவாசம் எந்த அளவிற்கு தன்னுடைய பாகமாக மாறிவிட்டதோ அந்த அளவிற்கு நேர்மையையும் தெளிவையும் வாக்கு தவறாமையையும் தன் பாகமாக மாற்றிக்கொண்ட பெருமான். இவர் தன்னுடைய வாக்கை மீறுகிறார் என்பது மட்டுமல்ல, மறந்து விடுகின்றார். குதிரை கொண்டு போகவே கொண்டு வந்தோம் பெரும்பொருள் என்பதை மறந்து செயல்படுகின்றார். என்ன காரணம்? அளக்க ஒண்ணா பெருங்காதலால் ஆவுடையார் ஆலயம் செய்து வைக்கின்றார். அம்பலவாணனோ அதை ஏற்றுக்கொண்டேன் என்று காட்டுவதற்காக இறங்கி வந்து முதுகில் பெரம்படி தாங்குகின்றான். பக்தர்களுக்கு அவர்கள் துக்கத்தில் துணையாக இருந்து அவர்களை துக்கத்திலிருந்து மீட்டெடுக்கின்றான். ஞானசம்பந்தருக்கோ மற்றவர்களுக்கோ துக்கம் வரும்பொழுது துணையாக இருந்து துக்கத்திலிருந்து மீட்டெடுக்கின்றான். ஆனால் மணிவாசகப் பெருமானுக்கு துக்கத்தில் பங்கெடுக்கின்றான். என்னையா உறவு இது? பரமனே வந்து பக்தன் துக்கத்தில் பங்கெடுக்கின்றான். இத்துணை பெரிய சரித்திரம், இதன் சாரம் என்ன? ஆழ்ந்து கேளுங்கள். மணிவாசகப் பெருமானின் மொத்த சரித்திரத்தின் சாரம் அம்பலவாணன் பக்தி தவிர இந்த அம்பலத்தில் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அவனை பக்தி செய்து பாடி பரவி அவன் சேவை செய்து அவனுக்கு ஆலயங்கள் செய்து அவன் செய்தியை உலகிற்கு பரப்பும் இந்த செயலை தவிர இவ்வுலகில் உருப்படியான செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. வாழ்க்கையின் நோக்கும் வாழ்க்கையின் போக்கும் அவன் சேவையன்றி வேறொன்றும் இல்லை. மற்ற எல்லாம் வீண். அவனை உணர்தலும் அவனை அவனிக்கு உணர்த்தலும் அன்றி வேறொன்றுமில்லை மனித வாழ்வின் நோக்கம். இதை அனுபூதியாய் உணர்தலும். அனுபூதியாய் உணர்தல், அவனை உணர்தலும் அவனை உலகுக்கு உணர்த்தலும், அவன் அளித்த வாழ்வை வாழ்தலும்
அவன் அருளிய வாழ்வை வாழ்தலும், அவன் அளித்த சக்திகளை வைத்து உலகத்தை வாழ்த்தலும், அவன் இந்த அவனியில் செய்ய விரும்பும் செயல்களுக்கு துணையாய் இருத்தலும். அம்பலவாணன் அவனியில் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகின்றான். அதனால்தான் மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய பக்தர்களை எல்லாம் அனுப்பி இறுதியில் தானேவும் இறங்கி வருகிறான். அவன் அவனியில் என்ன செய்ய விரும்புகின்றானோ அதற்கு துணையாக இருப்பதை தவிர அதற்கு உறுதுணையாய் இருப்பதை தவிர அவன் செய்ய விரும்பும் செயலை செய்வதை தவிர வாழ்க்கைக்கு வேறொரு நோக்கும் இல்லை, போக்கும் இல்லை. இதுதான் மணிவாசகப் பெருமானின் வாழ்வின் சாரம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். என்ன அருமையான வார்த்தை! பிறந்து இழைத்தேன், பிறந்து 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 இழைத்தேன். கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். பிறந்து இழைத்தார்க்கே மருந்து சதாசிவன். காலையில் எந்திரிச்சதும் அடி வாங்கின ஞாபகம் இல்லை, ஆனால் அடி வாங்கின மாதிரி வலி மட்டும் இருக்கு அப்படின்னா தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கோன்னு அர்த்தம். அடி வாங்கின ஞாபகம் இல்லை, ஆனால் அடி வாங்கின மாதிரி வலிக்குது அப்படின்னா அப்படியே தேடி பார்த்தீங்கன்னா கடைசியாக நினைவுக்கு வர்றது டாஸ்மாகா தான் இருக்கும். தொடர்ந்து 10 நாள் வாங்கினா அதுக்கப்புறம் அடி வாங்கின மாதிரி உணர்வும் இருக்கும், அடி வாங்கின நினப்பும் இருக்கும். அதான் பாஸ் மார்க். அதுக்கு மேலே டாஸ்மாக் போவாது கால். அதே மாதிரி தான் வாழ்க்கையும். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் பிறந்து இழைத்தார்க்கே பிடிபடும் பொற்பாதம். பிறந்து இழைக்காவிடில் கண்டாலும் காணாது, சொன்னாலும் புரியாது. அடி வாங்கின மாதிரியே இருக்கு, ஆனால் வாங்கின ஞாபகம் இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு 4 நாள் வாங்கட்டுன்னு தான் விடணும். அது எப்படின்னா சில பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, டிப்ரெஷனாகவே இருக்கு, ஏன்னு தெரியல சாமி. சுத்தம். இல்லை, இந்த டிப்ரெஷனாகவே இருக்கு, ஏன்னு தெரியல சாமி.
அப்படின்னா இதுதான் பதில். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன்னு மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு, திருமணமாய் கிரகஸ்தனாய். அதை சேர்க்கணும். டாசு மார்க்கு சுற்றி உடம்பெல்லாம் பட்டாசு மார்க்கு வாங்கினாத்தான். இல்லை, இந்த ஜென்மங்களின் வரிசையில் அதையும் சேர்த்தாகணும். அப்போ இந்த ஏன் தான் டிப்ரெஷன் வருதுன்னே தெரியல, டிப்ரெஷனாக இருக்குது சாமிங்கிறவங்களுக்கெல்லாம் தெளிவு வந்துடும். அடி வாங்கின மாதிரியே இருக்கு, ஆனால் அடி வாங்கின ஞாபகம் இல்லை அப்படின்னும் போது மறுநாள் கொஞ்சம் வேகமாக அடிக்க சொன்னால் வேலை முடிஞ்சு போயிடும். மணிவாசக பெருமான் சொல்ற மாதிரி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அப்படின்றதுல ஒரு வார்த்தையை சேர்த்துறணும். கல்லாய் மனிதராய் பேயாய் பேய்க்கு வாழ்க்கைப்பட்ட பிணமாய் பேயாய் கணங்களாய்னு சொல்ற மாதிரி பேய்க்கு வாய்க்கப்பட்ட கணவன்களாய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தார்க்கே. சத்தியம் புரிபடும். அதாவது உயிருக்கு நடக்கிற மெச்சூரிட்டி தான் இங்க பெருமான் மணிவாசக பெருமான் விளக்குகின்ற இந்த வார்த்தைகள். உயிருக்கு நடக்கின்ற மெச்சூரிட்டி. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி. உயிர் மெச்சூர்ட் ஆகலைன்னா புல்லாகி 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 பூடாய் 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 புழுவாய் 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 மரமாகி 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 பல்விருகமாகி விருகமாகி 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 பறவையாய் 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 பறவையாய். ரெக்கார்டு தேஞ்சு போல, ரெக்கார்டு ஆகல. இது ரெக்கார்டு தேஞ்ச கிராமபோன் இல்ல. உள்ள ரெக்கார்டு ஆகாததுனால, மெச்சூரிட்டி ரெக்கார்டு ஆகாததுனால கல்லாய் 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 மனிதராய் 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 பேயாய் 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 பேய்க்கு வாய்ப்பட்ட கணவன்களாய் 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 பேய்க்கே வாய்ப்பட்ட கணவன்களாய் 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 கணவன்களாய். டிப்ரெஷனா இருக்கு, ஏன்னு தெரியல சாமி. ஒரே தீர்வு, கல்யாணமஸ்து. காரணம் தெரிஞ்சு போகும். கழுத்தில் கண்ட மாலை இருக்கணும், இல்லை கல்யாண மாலையாவது விழட்டும். வல்லசுரராகி 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 முனிவராய் 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 தேவராய் 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 தேயும் வரை தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். ஆழ்ந்து கேளுங்கள். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பட்டி காட்டாய் முட்டாய் கடையை மறைச்சா மாதிரின்னு. பட்டி காட்டான் முட்டாய் கடையை பார்த்தான்னா அவனுக்கு தெரியாது இவ்வளவுதான் நம்மளால திங்க முடியும் அப்படின்னு. மொத்த கடையுமே மூட்டை கட்டி பார்ப்பான். ஜீவன் பழுக்கின்ற விஞ்ஞானத்தை மணிவாசக பெருமான் இந்த சில வார்த்தைகளாலே சொல்லுகின்றார். யாருக்கெல்லாம் இந்த சத்தியம் உள்ளுக்குள் பொறிதட்டவில்லையோ தெரிந்து கொள்ளுங்கள்,
உங்களுக்கு இதுக்கு மேலே இந்த பாட்டு புல்லாகி 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 ஃபுல்லாகி 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 புல்லாகி இப்படித்தான் உங்களுக்கு இந்த பாடல் இசைக்கப்பட வேண்டும். மனிதராய் 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 பேயாய் 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 கணங்களாய் 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 பேய்க்கு வாய்ப்பட்ட கணவன்களாய் கணவன்களாய். ஏன்னா ஜீவன் முதிரவில்லை, உயிரின் முதிர்ச்சி. உயிரின் முதிர்ச்சி எடுக்கின்ற பிறவிகளின் எண்ணிக்கையில் அல்ல, நடந்த அனுபவங்களின் நம்பர்களில் அல்ல, எத்துணை பாடங்களை நாம் உள்வாங்கிக் கொண்டோம் என்பதை சார்ந்தது. எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். வாழ்க்கையின் சாரம். பெருமான் வழி வாழ்தலும் அவனியை அவன் வழி வாழ வைத்தலும், இதை தவிர வேறொன்றும் இல்லை. இதை தவிர வேறொன்று இருக்குன்னு நினைச்சா முதிராத ஜீவன். ஒரே வழி என்ன? மனிதராய் 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 பேயாய் 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 கணங்களாய் 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 பேய்க்கு வாய்ப்பட்ட கணவன்களாய் 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 கணவன்களாய். எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தாலே இவர்கள் இவர்களாகவே தேடிக்கொள்ளும் வாழ்வின் வழி. பட்டிக்காட்டா மிட்டாய் கடையை முறைச்ச மாதிரி ஏன் தேடுகிறோம், எவ்வளவு தேடுகிறோம், எதையெல்லாம் அனுபவித்து விட முடியும், அனுபவிப்பதற்கு எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கின்றது, சக்தியும் இருக்கின்றது என்பதை தெரியாமல் கடையை கண்ட மாத்திரத்தில் கொண்டுவது. அப்பா அத்தனையும் திங்க முடியாது, உன்னால் இவ்வளோதான் திங்க முடியும். இல்லை இல்லை நாளைக்கு திம்பேன். அடே 4 நாள் அது ஊசி போகுமடா. பரவாயில்ல, நான் திங்கிற வரைக்கும் திங்கிறேன், மிச்சம் ஊசி போனாலும் பரவாயில்ல, இன்னொருத்தனுக்கு போகக்கூடாது. அடப்பாவிகளா, எவ்வளவு நல்ல மனிதர்கள். எனக்கு எவ்வளவு திங்க முடியும்னு தெரியல, ஆனால் மொத்தமும் இருக்கட்டும், நான் திங்கிற வரைக்கும் திங்கிறேன், ஊசி போனால் பரவாயில்ல. ஜீவனின் முதிர்ச்சியின்மை. முதிர்ச்சி வேறு, முதுமை வேறு. முதுமை நிகழ்வுகளின் எண்ணிக்கை சார்ந்தது, முதிர்ச்சி அறிவின் ஆழம் சார்ந்தது. நிகழ்வுகளின் எண்ணிக்கை சார்ந்தது முதிர்ச்சி, நிகழ்வுகளின் எண்ணிக்கை சார்ந்தது முதுமை. அறிவின் ஆழம் சார்ந்தது முதிர்ச்சி. ஞானசம்பந்த பெருமானுடைய வாழ்க்கையின் சாரம், பெருமான் காட்டிய வழி வாழ்தலும் அவனியை அவன் வழி வாழ வைத்தலும். இதை தவிர வாழ்க்கையில் வேறு ஒரு நோக்கமும் இல்லை. வேறு எந்த நோக்கத்தை நீங்கள் எடுத்தாலும் அதில் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் வாழ்க்கை வீண். சொல்கிறோம்ல, ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டைடுன்னு, அந்த மாதிரி தான். ஆப்ரேஷன் வேணால் சக்ஸஸ் ஆகலாம், ஆனால் பேஷண்ட் டெட். வாழ்வின் நோக்கமும் ஆக்கமும்
அவன் காட்டிய வழி வாழ்தலும் உலகை வாழ வைத்தலும் அவனியிலே அவனுக்கு ஆலயங்கள் செய்து வைத்தலும் அவனை உணர்ந்து பழுக்கும் உண்மை ஞான நெறியான பக்தியை தான் வாழ்தலும் அந்த ஞான நெறியை உலகை வாழ வைப்பதற்கு செயல்படுதலும் அன்றி வேறு ஒரு நோக்கும் ஒரு போக்கும் மனித வாழ்வுக்கு இல்லை. இருப்பதாய் நினைத்தால் முதிர்வில்லாத ஜீவன்கள், முதிர்வில்லாத ஜீவன்கள் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா அனின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தார்களானால் எம்பெருமான் மெய்யனின் பொன்னடிகள் காணவில்லை. மணிவாசகப் பெருமான் சொல்றார், பிறந்து இளைத்தது மட்டுமல்லாது மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனி வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாய் எனவெல்லாம் பொய்யகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளர்கின்ற மெச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. ஆழ்ந்து பாருங்கள் உங்களை நீங்களே. நோக்கமில்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் மூட மிருக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா, வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா, அல்லது முறை தெரியாத முறையில்லாத நோக்கம் சென்று வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது குறையான நோக்கங்களை எடுத்து வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? வாழ்க்கையின் நோக்கம்தான் என்ன? ஏன் இருக்கிறீர்கள்? இருப்பின் காரணம் என்ன? இல்லாது போவதற்கான நேரம் வராது இருப்பதனால் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? இருப்பின் காரணம்தான் என்ன? பிரபஞ்சத்தின் இருப்பை நோக்கி உங்கள் இருப்பை செலுத்துங்கள். அதுவே இருப்பதற்கான சரியான காரணம். இதுவே மணிவாசகன் வாழ்க்கை நம்ம எல்லோருக்கும் சொல்லும் செய்தி. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி என்று மணிவாசகப் பெருமான் சொல்வதைப் போலே எல்லா ஜென்மமும் எடுத்துத்தான் இழைக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. எடுத்த பின் இழைப்போம் என்று தெரிந்து கொண்டாலே கூட இழைப்பு வந்துவிடும். எடுத்து இழைத்தல் அனுபவம், எடுத்த பின் இழைப்போம் என்று தெரிந்தே இழைத்து போதல் அனுபூதி. பிறந்துதான் இழைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் செய்யுங்கள். ஆனால் இழைப்பு வரும்பொழுது இளைப்பார எம்பெருமான் ஆலமரத்தடியில் இருப்பானோ அல்லது வெறும் மரம் மட்டும்தான் இருக்குமோ? மரமும் மரத்தடி பெருமானும் கண்டபின் பிறவி எடுத்துத்தான் இழைக்க வேண்டும் என்று நினைப்பவன் மூடன். ஐயோ கண்டுகொண்டோம், எடுத்தால் இழைப்போம் எனும் தெளிவும் இப்போதே வந்திடட்டும். இவன் இருக்கும் பொழுதே மெய்யே உன் பொன்னடிகளை கண்டு வீடு உருவோம்.
இல்லையேல் காண்பதற்கு மண் இருக்கும், ஆனால் பொன் அடிகள் இருக்காது. ஒருவேளை பொன்னால் செய்த அடிகள் இருக்கும், ஆனால் பொன்னடிகள் இருக்காது. பொன்னடிகள் இருக்கும் பொழுதே எல்லா பிறப்பும் பிறந்திழைப்போம் என்கின்ற உண்மையை தெரிந்து கொண்டு பிறந்து இழைத்து அனுபவத்தை அடையலாம் என்று வாழ்க்கையை தள்ளி போடாமல் பிறந்திழைப்போம் என்கின்ற ஞானத்தை தெரிந்து கொண்டு அதை அனுபூதியாக்கிக் கொண்டு வாழ்வின் நோக்கம் அவன் அளித்த வாழ்வு முறை வாழ்தலும் உலகை வாழ வைத்தலும் அன்றி வேறொன்றுமில்லை. வேறு எதை நோக்கமாய் நினைத்தாலும் அது மிகப்பெரிய மிகப்பெரிய மாற்றமில்லா பெரும் ஏமாற்றமாயே அமையும். எவனுக்காகவோ வங்கியின் கணிப்பொறியில் விட்டு செல்லும் முட்டைகள்தான் உங்கள் வாழ்க்கை. வங்கியின் கணிப்பொறியில் இருக்கும் மின்னணு முட்டைகள்தான் உங்கள் வாழ்க்கை. அதை அனுபவிக்கப் போகிறவனோ எப்பொழுது நீங்கள் சாவீர்கள் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆழ்ந்து கேளுங்கள். அம்பலவானந்தன் அருள்நெறி வாழ்வை வாழ்வதும் மற்றவரை வாழ வைப்பதும் அன்றி மனித வாழ்க்கைக்கு வேறு ஒரு குறியும் இல்லை, கோளும் இல்லை, நோக்கும் இல்லை, போக்கும் இல்லை. வேறொரு குறியோ கோளோ நோக்கோ போக்கோ இருக்குமானால் இன்னமும் முதிர்ச்சியடையாத முதுமை மட்டுமே அடைந்து கொண்டிருக்கின்ற ஜீவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வேண்டுவது வாழ்வில் முதுமையா முதிர்ச்சியா? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா அனின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனி வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாய் இணையெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளர்கின்ற மிச்சுடரே இஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானந் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. மணிவாசகப் பெருமானைப் போல உருகவும் உருக்கவும் சாத்தியமே இல்லை. மற்றவர் பாட்டெல்லாம் மனங்கவர் நறுமணம் என்றால் மணிவாசகப் பெருமான் பாட்டு இரும்பையே உருக்கும் பொற்கொலம், இரும்பையே உருக்குகின்ற கொல்லன் உருக்கு களம், கொல்லன் உலை. அவன் காட்டிய வழி வாழ்தலும் அவனியை வாழ வைத்தலும் அன்றி உலகில் வேறு ஒரு நோக்கும் போக்கும் குறியும் கோளும் இல்லை. புறப்படுங்கள் சதாசிவ சேனையாக. சதாசிவன் காட்டிய வழி வாழ்வோம்,
அவனியை வாழ வைப்போம். அவன் காட்டிய வழி வாழ்வோம், அவனியை வாழ வைப்போம். இதையன்றி வாழ்வில் வேறு ஒரு நோக்கும் இல்லை, ஒரு குறியும் இல்லை, ஒரு போக்கும் இல்லை, ஒரு கோளும் இல்லை. தொடர்ந்து இதை மீண்டும் மீண்டும் சிந்தியுங்கள், தியானியுங்கள். எந்த அளவிற்கு இது உங்கள் உணர்வோடும் வாழ்வோடும் உரையோடும் பொருந்துகிறதென்று நோக்குங்கள். நுண்ணிய தன்மையால் இதை பார்த்துங்கள் வாழ்க்கையின் பாகமாய் ஆக்குங்கள். நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதித்து முடிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த பீடம், பெங்களூரு ஆதீனம், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூரு. 08027279999.